நல்ல கடவுளே, சிலுவை நிழலிலே உம்முடைய திருப்பாதத்திலே அமர்ந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற பொழுது நீர் எங்களோடு பேசும். இதில் எந்த காலத்திலே உம்முடைய குரல் கேட்க நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். நீர் பேச அது எங்களுடைய வாழ்விலே கிரியை செய்ய ஆண்டவரே அது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த லெந்து காலங்களிலே உண்டு பண்ண எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா மன்றாடுகிறோம். ஆவலோடு உம்முடைய சமூகத்திலே உம்மை பார்க்கும்படியாக வந்திருக்கிற மதன்படியாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளின் குரலும் மனிதனின் வாழ்வும் என்பதுதான் இந்த லெந்து காலத்திலே நாம் தியானிக்க முயற்சி செய்கிறோம். கடவுள் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். கேட்பதற்கு தான் நாம் அநேக நேரங்களிலே ஆயத்தமாக இருப்பதில்லை. கடவுள் பல நிலைகளிலே பல சூழலிலே அவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். அதை கேட்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அட்லீஸ்ட் இந்த லெந்து காலத்திலே அப்படி கடவுளுடைய குரலை நாம் கேட்கவும், அந்த குரல் நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லது நாம் கடவுளுடைய கரத்திலிருந்து எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக என்பதை உணர்கிற ஒரு உணர்வை அது ஏற்படுத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதத்தின் மாத இதழை படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதில் அறிமுக வரிகளாக நான் ஒரு சில வரிகளை அதில் எழுதியிருக்கிறேன். இந்த லெந்து காலம் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்ப்பதற்கும் கடவுள் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய வாழ்வை சீர்திருத்திக் கொள்வதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருள் காலம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நான் என்னுடைய அருளுரையிலே குறிப்பிட்ட வார்த்தையை மீண்டுமாக நான் நினைப்பூட்டுகிறேன். லெந்து காலம் உடலை வருத்திக் கொள்வதற்கான காலம் மட்டுமல்ல, மாறாக உள்ளத்தை திருத்திக் கொள்ளவே அது கடைபிடிக்கப்படுகிறது. உள்ளத்தை திருத்திக் கொள்வதற்காகவே அது கடைபிடிக்கப்படுகிறது. உள்ளத்தை எதன் வழியாக திருத்திக் கொள்ள முடியும் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தைகள் அன்றி வேறொன்றினாலும் நம்முடைய உள்ளத்தை திருத்திக் கொள்ள முடியாது. எனவே கடவுளுடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க நாம் முயற்சிப்போம். கடவுள் மனிதனோடு பேசுகிறவர். அந்த கடவுளின் குரல் மனித வாழ்வோடு தொடர்புடைய ஒன்று, மனித வாழ்வை மாற்றக்கூடிய ஒன்று, மனித வாழ்வை மேம்படுத்தக்கூடிய ஒன்று. எனவே கடவுள் வெறுமனே வெட்டியாக பேசுகிறவர் அல்ல. நம்மோடு பேசுகிற பொழுது அது நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை தருகிறது, நம்முடைய வாழ்விலே ஒரு மேம்பாட்டை தருகிற ஒன்றாக இருக்கிறது. கடவுளின் வார்த்தைகள் மாற்றத்தை செய்யாமல் வெறுமனே வெளிப்படுகிற ஓசை அல்ல, சத்தம் அல்ல, நோக்கத்தை நேர்த்தியாய் நிறைவேற்றுவதுதான் கடவுளுடைய வார்த்தை. நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் படிக்கிறோம். 55ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியத்தில் நான் இந்த தியானங்களை திருவிவிலிய மொழிபெயர்ப்பிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிற பைபிளை பாருங்கள். உலகின் பயிர்கள் வளர்வதற்கு வானத்திலிருந்து பொழியும் மழை தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படும் குரல், கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்மை ஆவிக்குரிய வாழ்விலே வளரச் செய்கிற ஒன்று. எனவே அந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்புகிறது கிடையாது. நாம் கடவுளுடைய குரலுக்கு எப்படி பதில் செய்ய வேண்டும் என திருமறை மிக தெளிவாக கூறுகின்றது. நாம் கடவுளின் குரலை ஆர்வத்தோடு கேட்க வேண்டும். ஏசாயா 1ஆம் அத்தியாயம் 10ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். ஏசாயா மிக அழகாக சொல்லுகிறார். அதை கேளுங்கள் என்றும் அதற்கு செவிசாயுங்கள் என்றும் சொல்லுகிறார். எரேமியா 7ஆம் அத்தியாயம் 2ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், யூதாவின் மக்களே நீங்கள் அனைவரும் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமாக நம்முடைய செவிகளை அவருக்கு நேராக திருப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய குரலை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு விருப்பம் வேண்டும், வாஞ்சை வேண்டும். இல்லை என்றால் கடவுளுடைய வார்த்தைகளை அல்லது அவருடைய குரலை நம்மால் கேட்க முடியாது. அந்த குரலை நாம் நேசிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய குரலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த லெந்து காலமே நம்முடைய வாழ்வின் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை எல்லாம் எண்ணி பார்த்து அதை சீர்பொருத்திக் கொள்வதற்கு, இந்த கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது நம்மால் அதை சீர் செய்து கொள்ள முடியும்.
முதல் தியானமாக இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய் என்பது கடவுளுடைய குரல். நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வியை தியானிக்க முற்படுகிற பொழுது படைப்பின் நிகழ்விலிருந்தே நாம் தியானிக்க முடியும். நேரம் கருதி மிக சுருக்கமாக இந்த தியானத்தை நாம் முன்வைக்கலாம். இந்த கேள்வி எழுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், சாத்தானுடைய மதிநுட்பம். இந்த கேள்வி எழுவதற்கு அடிப்படையான காரணமே சாத்தானின் மதிநுட்பம். படைப்பின் வழியாக, பாம்பின் வழியாக அவன் பேசுகிறான். அவனும் கேள்வி எழுப்புகிறான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கடவுள் கொடுத்த குரல் அதற்கு முந்தின குரலே எதுதான் என்று சொன்னால், அவனும் இவர்களிடத்திலே வந்து கேள்வி எழுப்புகிறான். இந்த கேள்வியினால் இந்த சாத்தான் துரோகத்தின் சிம்பலாக பார்க்கப்படுகிறான், பாவத்தின் சிம்பலாக பார்க்கப்படுகின்றான். பாம்பு அதற்கு ஒருவேளை வேறு உருவம் இருந்திருக்கலாம். நாம் ஆதியாகமத்தில் அதை படிக்கிற பொழுது 3ஆம் அத்தியாயம் 14ஆம் வாக்கியத்திலே நாம் காண்கிற ஒரு சொல் 3:14 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். நீ வயிற்றினால் நகர்ந்து என்று சொல்லுகிற பொழுது, ஒருவேளை இது படைக்கப்பட்ட பொழுது வயிற்றிலே நகருகிற ஒன்றாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த சாபத்திற்கு பிறகு அதனுடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட்டது என்று கருத முடியும். அது பேசினது. எண்ணாகமம் 22ஆம் அத்தியாயம் 28ஆம் வாக்கியத்தில் கழுதை பேசியது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 8ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியத்தில் கழுகு பேசியது. கடவுள் தன்னுடைய குரலை வெளிப்படுத்துவதற்கு எப்படியும் பேச முடியும். கடவுளின் வார்த்தையை சந்தேகிப்பதின் வழியாக சாத்தான் துவங்குகிறான். மனிதனுடைய வாழ்வில் சாத்தான் எப்படி உட்புகுகிறான் என்று சொன்னால், முதலாவதாக கடவுளுடைய வார்த்தையை சந்தேகிப்பதின் வழியாக மனித வாழ்விலே அவன் நுழைய முயற்சிக்கிறான். யாக்கோபு 4ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியத்திலே, கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். அப்பொழுது சாத்தான் உங்களிடத்திலிருந்து ஓடிப்போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 4ஆம் வாக்கியத்திலே எதிர்த்து நில்லாமல் டிபேட் பண்ணுகின்ற ஏவாளை நம்மால் காண முடிகிறது. எதிர்த்துலாம் பேசல, டிபேட் தாங்க நடக்குது, நம்ம பார்க்க முடியுது. 2ஆம் அத்தியாயம் 17ஆம் வாக்கியத்திலே கடவுள் உண்ணக்கூடாது என்று சொன்னது. 3ஆம் அத்தியாயம் 3ஆம் வாக்கியத்திலே தொடவும் கூடாது என்று சொன்னது. கடவுள் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியத்திலே, உங்களுடைய சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று தேடித் திரிகிறான், நீங்கள் அறிவு தெளிவோடு இருங்கள். இன்றைக்கு காலை வேளையிலே நாம் அறிவு தெளிவோடு இருக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். நாம் அறிவு தெளிவோடு இருப்பதற்கு நமக்கு உதவியாக இருப்பது கடவுளுடைய வார்த்தைகள். அவன் நம்மை எப்படி வேண்டுமானாலும் வஞ்சிக்கலாம். அவன் அதற்காகவே கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிகிறான். கடவுளுடைய வார்த்தையை சந்தேகிப்பதின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் அவன் உட்புக விரும்புகிறான். ஆனால் நாம் அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும் என்று திருமறை சொல்லுகிறது. கடவுளுடைய வார்த்தையை சந்தேகிப்பது வழியாக உள்ளே நுழைகிற அவன் கடவுளுடைய வார்த்தை மறுப்பதோடு அவன் முடிக்கிறான். He begins by doubting God's word. He ends by denying God's word. கடவுளுடைய வார்த்தையை மறுப்பதோடு அவன் முடிக்கிறதை நாம் காணுகின்றோம். மீறினால் சாவீர்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று சாத்தான் சொல்லுகிறான். கடவுளுடைய வார்த்தையை அப்படியே மறுத்து பேசுகிற சாத்தானை நம்மால் காண முடிகிறது. அநேக நேரங்களிலே நாம் பாவத்திலே விழுவதற்கு அடிப்படையான காரணம் நமக்கு நன்றாக தெரியும். கடவுள் இதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று தெரியும். ஆனால் நமக்குள்ளே புகுகிற சாத்தான் நேர் எதிரடியாக பேசுகிற பொழுது விழுந்து போகிறோம். இந்த வார்த்தைகளா அந்த வார்த்தைகளா என்று யோசிக்கிற பொழுது மிக எளிதாக நாம் விழுந்து போகிறோம். 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 15 முதல் 17 வரை உள்ள வாக்கியங்களிலே beware of 3 deadly temptations மிக அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகு சார்ந்தவை, உடல் ஆசை, the lust of the flesh, இச்சை நிறைந்த பார்வை, the lust of the eyes, செல்வ செருக்கு, the pride of life. மிக அழகாக இந்த 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியத்திலே, ஏவாளின் கண்களுக்கு பட்டதும் அப்படித்தான், மரம் உண்பதற்கு சுவையானது, the lust of eyes.
அது கண்களுக்கு களிப்பாக இருந்தது, த லஸ்ட் ஆஃப் ஐஸ். அறிவு பெறுவதற்கு அது விரும்பத்தக்கதாக இருந்தது என்று அவர் சொல்கிறார், த ப்ரைட் ஆஃப் லைஃப். எனவே இந்த 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரம் உண்பதற்கு சுவை, த லஸ்ட் ஆஃப் ஃப்ளெஷ். கண்களுக்கு களிப்பு, த லஸ்ட் ஆஃப் ஐஸ். அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கது, அது த ப்ரைட் ஆஃப் லைஃப். சாத்தான் மேற்கொள்ளுகிற பொழுது இந்த 3 காரியங்களையே மிக தெளிவாக அவன் வைக்கிறதை நம்மால் காண முடிகிறது. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவன் வைத்த இந்த 3 காரியங்களை நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது. மத்தேயு 4ஆம் அத்தியாயம் 3ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம், கற்களை அப்பங்களாக்கும், த லஸ்ட் ஆஃப் ஃப்ளெஷ். திருநகருடைய காட்சியை காண்பிக்கிறான், த லஸ்ட் ஆஃப் ஐஸ். கீழே குதியும் தூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள், த ப்ரைட் ஆஃப் லைஃப். சாத்தான் இந்த 3 காரியங்களையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதை திருமறை மிக தெளிவாக காட்டுகிறது. ஆதியாகமம் துவங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரை அவனுடைய அணுகுமுறை ஒரே அணுகுமுறையாக இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. இந்த கேள்வி படைப்பாளர் படைப்பிடத்தில் கேட்கிற முதல் கேள்வி, படைப்பாளர் படைப்பிடத்தில் கேட்கிற முதல் கேள்வியாக இது அமைந்திருக்கிறது. ஆதாம் மனுஷன், அப்படியானால் மனு குலத்திடத்திலே கடவுள் எழுப்பின முதல் கேள்வியாக இது அமைந்திருக்கிறது. பாவத்தின் இருளிலே மறைந்து கொண்டிருந்த மனிதனுக்கு ஆதாம் இப்ப எங்க மறைஞ்சிருக்காரு? நீ எங்கே இருக்கிறாய் என்று கடவுள் கேள்வி கேட்ட பொழுது ஆதாம் எங்கே மறைந்திருந்தார்? மரத்து பின்னால் சொல்றாதீங்க, எங்க ஒழிஞ்சிருக்கிறாரு? பாவத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் நீ எங்கே இருக்கிறாய் என்று கடவுள் அங்கே கேள்வி எழுப்புகிறார். எங்கே இருக்கிறான்னு கடவுளுக்கு தெரியாதா? தெரியும். நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்னால் பாவத்திற்கு பின்னால் நீ ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை கடவுள் அங்கே மிக தெளிவாக பேசுகிறார். ஒளியின் கடவுளத்திலிருந்து வந்த கேள்வி இருளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறவனுக்கு எழுப்பப்பட்ட கேள்வியாக இருக்கிறது. இந்த கடவுளுடைய குரல் ஒளியினிடத்திலிருந்து புறப்பட்ட கேள்வி. ஆனால் இவன் இருளின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. கடவுள் பரிகாரத்தை அங்கேயே ஏற்படுத்துகிறார். 3ஆம் அத்தியாயம் 15ஆம் வாக்கியத்திலே, அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அத்தியாயம் 5ஆம் வாக்கியத்திலே நாம் காணுகின்றோம், குறித்த காலத்தில் மனித அவதாரம் ஆவார். அப்பொழுது எழுப்பப்பட்ட கேள்வி எது என்று சொன்னால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அங்கேயும் கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த பெண் கர்ப்பம் தரித்து கர்ப்ப வேதனையோடு பிள்ளையை பெறுகிறாள். அது அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இன்றைக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அவரை கண்டார்கள். கண்டவர்கள் விசுவாசம் அடைந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் மிக தெளிவாக கடவுளை காண அழைக்கப்படுகிறோம். எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் நம்மை நோக்கி வைக்கப்படலாம். ஆனால் மிக தெளிவாக நாம் கடவுளை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கேள்வியினால் வெளிப்படுகிற மனித வாழ்வு, கேள்வியிலே வெளிப்படுகிற மனிதனுடைய வாழ்வு, கடவுளுடைய குரல் மனித வாழ்வுக்கான குரல். ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயம் 15 முதல் 23 வரை உள்ள வாக்கியங்களிலே மிக அருமையாக கடவுளோடு உரையாடி கொண்டிருக்கிற மனிதனை நம்மால் காண முடிகிறது. அந்த இனிய குரல் இப்பொழுது பயத்தின் குரலாக மாறிப்போனது. ஆதாமும் ஏவாளும் கடவுளோடு மிக நெருக்கமாக பேசி உரையாடி கொண்டிருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது கடவுள் எழுப்புகிற கேள்வி அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்திய கேள்வியாக அமைகிறதை நம்மால் காண முடிகிறது. ஏன் இந்த பயம் என்று சொன்னால், குற்ற உணர்வு, வெட்கம், தாங்கள் தகுதியற்றவர்கள் என்கிற உணர்வு அவர்களுக்குள்ளே ஏற்படுகிறது. கடவுளை விட்டு நாம் பிரிந்து விட்டோம் என்கிற உணர்வு அவர்களுக்குள்ளே மேலோங்கி இருக்கிறது. ஒளிந்து கொள்வது பரிகாரம் அல்ல. என கண்மானவர்களே, இந்த லெந்து காலத்தில் ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருளுக்கு பின்னால், மரத்திற்கு பின்னால் எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. ஒளிந்து கொள்வது பரிகாரம் அல்ல. நீங்களும் நானும் அவருக்கு வேண்டும். நம்முடைய வாழ்வை நாம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கடவுள் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் ஒளிந்து கொள்வது பரிகாரம் அல்ல. ஆதாம் முதல் பாவ மனிதன் ஆனான். குரோனலாஜிக்கலி ஏவாள் தான் பழத்தை சாப்பிட்டார். நமக்கு நல்லா தெரியும், பழத்தை சாப்பிட்டது யார் தான்? ஏவாள் தான். அதான் அந்த கால வரையறை மிக தெளிவாக சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே ஒரிஜினல் சின்னர் ஆதாம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், மனித இனத்தின் தலைமகன் தான் அதற்கு ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ஆக்ஷன். ஆதாம் தவிர்த்திருக்கலாம், ஆனால் இங்கே ஒரிஜினல் சின்னர் ஆதாம் என்று தான் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம் 3ஆம் வாக்கியத்திலே
ஏவாள் பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் அடிகளார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடவுளுடைய குரலுக்கு நாம் செவி சாய்ப்போம். இந்த குரல் நமக்கான குரல், ஆதாமுக்கான குரலாக நாம் கடந்து சென்று விட வேண்டாம். இது நமக்கான குரல். இந்த குரலுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். ஆதாம் தம் நிர்வாணத்தை கடவுள் முன்பாக மறைக்க முயன்றான். ஆதியாகமம் 3 அத்தியாயம் 7 வாக்கியம், அத்தி இலைகளை கொண்டு அவன் மூடி மறைக்க முயற்சி செய்தான். அத்தி இலைகளினாலே மூடி மறைக்க முடியாது. ஏசாயா 64 அத்தியாயம் 6 வாக்கியத்தில் படிக்கிறோம், எங்களுடைய நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடைகள் போல் ஆயின, நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போனோம். இலையை கொண்டு நம்மால் மறைக்க முடியாது, கந்தைகளை கொண்டு நம்முடைய பாவங்களை மறைக்க முடியாது. ஆதாம் தன்னையே கடவுள் முன்பாக மறைக்க முயற்சி செய்தான். ஆதியாகமம் 3 அத்தியாயம் 8 வாக்கியத்திலே மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டான். பாவத்தின் துயரமான முடிவு எது என்று சொன்னால் கடவுளத்திலிருந்து மனிதனை பிரிக்கிற ஒன்று. எனக்கு அன்பானவர்களே, சாத்தான் இன்றைக்கு கர்ஜிக்கிற சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிறான். அவன் செய்ய விரும்புகிற ஒரே ஒரு செயல் எது என்று சொன்னால் உங்களையும் என்னையும் கடவுளத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்பது. பிரிந்து போகல்ல, கடவுளோடு ஒப்புரவாவதற்கான இந்த நாட்கள். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்கிற கேள்வி இன்றைக்கு நம்மை பார்த்து எழுப்பப்படுகிற கேள்வியாக நாம் பார்ப்போம். அவன் நம்மை கடவுளத்திலிருந்து பிரிக்க முயற்சி செய்கிறான். இந்த லெந்து காலம் கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்குகிற காலம். இந்த கேள்வி நமக்கு பயத்தை ஏற்படுத்துவதற்கான கேள்வி அல்ல, நம்முடைய குற்ற உணர்வு எண்ணம் அதிகப்படுத்துவதற்கான கேள்வி அல்ல, மாறாக அவரிடத்தில் திரும்புவதற்கான கேள்வி. எனவே இந்த கேள்வி எழுப்பப்படுகிற பொழுது நாம் பயப்பட வேண்டாம். அவர் அந்த குரலின் வழியாக அவர் தம்மிடத்தில் நம்மை அழைக்கிறார். நாம் அவரோடு ஒப்புரவாகுவோம். ஒப்புரவாவதற்கான நாளாக இந்த நாள் அமையட்டும். சிலுவையின் நிழலிலே கடவுளோடு ஒப்புரவாகிற நாளாக இந்த நாளும், இந்த கேள்வி அப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதல் என்ற வாழ்விலே ஏற்படுத்துகிற ஒன்றாகவும் இருக்க கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் இந்த நாளின் பணிகளோடும் பொறுப்புகளோடும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ.